ஒரு வார்ஷிப்பை உலகத்தையே பயன்படுத்தணும்னு சொல்லி பில்ட் பண்ணாங்க. ஆனால் அதோட ஃபர்ஸ்ட் ஜேர்னிலேயே அது முழுகிடுச்சு. இன்னைக்கு நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வாசா கப்பலோட கதை. 1628ல் ஸ்வீடன் நாடு ஒரு ஸ்ட்ராங்கான நாடாக மாறுச்சு. அதனால அந்த நாட்டு அரசர் என்ன பண்ணாருன்னா, கடல் படை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லி ஒரு வார்ஷிப் பில்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணாரு. அந்த கப்பல் பேர் தான் வாசா. அந்த கப்பலில் 2 மாடி, 60 துப்பாக்கி, ஒரு பீரங்கின்னு சொல்லி ஒரு அரண்மனை மாதிரி இருந்தது. மக்கள்லாம் ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க அந்த கப்பலை பார்க்க. அதுல ஆனா ஒரு பிரச்சனை இருந்தது. அது ரொம்ப ஹைட்டாவும் வெயிட்டாவும் இருந்தது. ஆனா அது கீழே எடை கம்மியா, மேலே எடை அதிகமா இருந்தனால அது ஸ்டேபிலிட்டி ப்ராப்ளம் இருந்தது. ஆனா இன்ஜினியர்ஸுக்கு தெரிஞ்சும் அதை பில்ட் பண்ணாங்க. ஏன்னா அரசர் ப்ரெஷர் பண்ணாருன்னு அதை பில்ட் பண்ணாங்க. 1628 ஆகஸ்ட் 10 அப்போ வாசா ஃபர்ஸ்ட் ஜேர்னி பண்ண ஸ்டார்ட் பண்ணுச்சு. நாட்டு மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா ஆரவாரத்தோட அந்த கப்பலை பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நிமிஷத்துல காத்து பலமா வீசினால கப்பல் சாய ஆரம்பிச்சது. அப்புறம் திரும்பியும் நேராயிடுச்சு. 2வது டைம் இன்னும் பலமா காத்து வீச ஆரம்பிச்சது. கப்பல் அப்படியே ஒரு பக்கம் சாய ஆரம்பிச்சது. கப்பலுக்குள்ள தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. கப்பல் முழுகிடுச்சு. ஸ்வீடன் மக்களுக்கு பெரிய ஏமாற்றம். அரசர் கண் முன்னாடியே கப்பல் கடலுக்குள்ள மூழ்கிடுச்சு. 300 வருஷம் போச்சு. நாட்டு மக்கள் அதை பத்தி மறந்துட்டாங்க. 1950ல சில சயின்டிஸ்ட் அந்த கப்பலை மறுபடியும் எடுக்கணும்னு யோசிச்சாங்க. 1961ல அந்த கப்பலை கண்டுபிடிச்சி மேலே எடுத்துட்டு வந்தாங்க. ஆனா எடுத்துட்டு வரும்போது தான் சயின்டிஸ்டுக்கெல்லாம் மிகப்பெரிய ஷாக். அந்த கப்பல் சின்ன சின்ன துருவோட பெருசா ரிப்பேர் ஆகாம கடலுக்குள்ள அப்படியே இருந்தது. அந்த சயின்டிஸ்ட் செக் பண்ணி பார்க்கும்போது அது சில் வாட்டராக இருக்கிறனால எதுவும் பெருசாக ஆகலைன்னு சொன்னாங்களாம். இன்னைக்கு இந்த கப்பல் எக்ஸிபிஷனில் இருக்கு. பல மக்கள் இதை பார்த்துட்டு போகிறாங்களாம். இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும்னா, அவசரம் ஆபத்தை உருவாக்கும், அகம்பாவம் தோல்வியை உருவாக்கும். மிஸ்டேக்கை கவனிக்காமல் விட்டோம்னா அது மிகப்பெரிய ப்ராப்ளமில் போய் முடியும். அதுக்கு இந்த ஸ்டோரி தான் ஒரு எடுத்துக்காட்டு. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.